நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கடற்கரை ஓரம் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த ஆண். சாலையில் லோடு ஏற்றிக் கொண்டிருந்த டெம்போ டிரைவர் போலீசாரிடம் காட்டிய ஒற்றை போட்டோ. அந்த ஒற்றை போட்டோவால் சிக்கிய கொலையாளி. மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த நபர் யார்? கொலையாளிக்கும் உயிரிழந்த நபருக்கும் என்ன முன்விரோதம்? டெம்போ டிரைவர் காட்டிய போட்டோவில் இருந்தது என்ன? ராமகிருஷ்ணா கடற்கரையில ஒருவர் உயிரிழந்து கிடக்கிறதா போலீஸுக்கு பொதுமக்கள் சில பேர் போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் மர்மமான முறையில உயிரிழந்து கிடந்த நபரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சடலம் கடந்த இடத்துக்கிட்ட நின்ன பொதுமக்கள் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. ஆனா யாருக்கும் எந்த தகவலுமே தெரியல. இதுக்கு மத்தியில போலீசார பார்த்ததுமே கடற்கரைக்கு எதிர்முனையில உள்ள சாலையிலிருந்து ஒரு டிரைவர் வேக வேகமா ஓடி வந்திருக்காரு. அடுத்து அந்த டிரைவர் கிட்ட போலீசார் விசாரிச்சிருக்காங்க. அப்போ, சார், உயிரிழந்து கிடக்கிற நபரை அடிச்சுட்டு ஒருத்தர் பைக்ல வேக வேகமா போனதாவும் அந்த பைக்கோட எண்ணெய் தான் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறதாவும் சொல்லி இருக்காரு அந்த டிரைவர். அதுக்கப்புறம் அந்த பைக்கோட எண்ணெய் வச்சு விசாரிச்சப்பதான் சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. சென்னை எண்ணூர் அன்னை சிவகாமி நகரைச் சேர்ந்தவர் 35 வயசான மகேஸ்வரன். இவரு திருநங்கைகள் கிட்ட பாலியல் உறவு வைக்கிறதுக்காக நைட்டு நேரத்துல மது போதையில ராமகிருஷ்ணா கடற்கரைக்கு வந்திருக்காரு. ஆனா அங்க திருநங்கைகள் யாருமே இல்லாததுனால டென்ஷன்ல ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷுங்கிறவரும் கடற்கரைக்கு போதையில வந்திருக்காரு. ஏற்கனவே போதையில சலம்பிக்கிட்டு இருந்த மகேஸ்வரன் கிட்ட சுரேஷ் வம்பிழுத்திருக்காரு. அப்போ திருநங்கைகள் கடற்கரைக்கு வராத கடுப்புல இருந்த மகேஸ்வரன், நீ எந்த ஏரியா, யார்கிட்ட வந்து ஒரண்ட இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சுரேஷோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சிருக்காரு. அதுல அவர் மயங்கி கீழே விழுந்ததும் கழுத்துல ஏறி மிதிச்சிருக்காரு மகேஸ்வரன். அதுக்கப்புறம் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த சுரேஷை தட்டி எழுப்பி பார்த்த மகேஸ்வரன் கடற்கரைக்கு எதிரில் உள்ள சாலையில ஒரு டெம்போல லோடு ஏற்றிக்கிட்டு இருந்த ஒரு டிரைவர் கிட்ட தண்ணி கேட்டிருக்காரு. வண்டிக்குள்ள கிடந்த வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணியை எடுத்து கொடுத்திருக்காரு டிரைவர். அந்த தண்ணியை வாங்கிட்டு போய் மயங்கி கிடந்த சுரேஷோட முகத்துல தெளிச்சு பார்த்திருக்காரு. அப்படியும் அவர் எழும்பவே இல்லை. அடுத்து தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு மகேஸ்வரன். அப்போ ஏதோ நடக்குதுன்னு சந்தேகப்பட்ட டெம்போ டிரைவர் பைக்கோட எண்ணெய் மட்டும் போட்டோ எடுத்து வச்சிட்டாரு. இதுக்கு மத்தியில தான் ஒரு ஆண் சடலம் கிடக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்க வந்திருக்காங்க போலீசார். அப்பதான் வண்டி நம்பரை கொடுத்திருக்காரு டெம்போ டிரைவர். அதுல மகேஸ்வரனோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அவரோட வீட்டுக்கு போய் சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க போலீசார். அப்போ, சார், நான் கொலையே செய்யல, சும்மாதான் அடிச்சேன், ஆனா உசுறு போகும்னு நினைக்கலன்னு சொன்ன மகேஸ்வரன் காவல் வாகனத்துல ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காரு. ஆனா விடாம கைது பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க காவல்துறை. சாலை ஓர மரத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்த கார். தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்த தீயணைப்பு துறையினர். காருக்குள் கருகிய நிலையில் கிடந்த தாய், மகள். காரில் இருந்து கிடைத்த சந்தேகத்திற்கிடமான பொருட்களை வைத்து விசாரணையை தொடங்கிய போலீஸ். உயிரிழந்த பெண்ணின் சகோதரரின் மீது திரும்பிய சந்தேகம். சகோதரரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போது வெளியான திடுக்கிடும் தகவல். பெற்ற தாயும் சகோதரியும் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? சாலையோரத்துல உள்ள மரத்துல மோதி கார் ஒண்ணு பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த பொதுமக்கள் பதறி அடிச்சுக்கிட்டு அங்க ஓடி வந்திருக்காங்க.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சு அடிச்சு தீய அணைச்சிருக்காங்க. அடுத்து கார்க்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தப்ப 2 பெண்கள் உடல் ஃபுல்லா கருகி போன நிலையில சடலமா கிடந்திருக்காங்க. அடுத்து இத ஆக்சிடென்ட் வழக்கா பதிவு செஞ்ச போலீஸ் உயிரிழந்த 2 பேர் யாரு, எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் உயிரிழந்தது சிஐடி பிரிவில காவலரா பணியாற்றிய சரப்ஜித் கவுருங்கிற பெண் மற்றும் அவரது தாய் இந்திரஜித் கவுருங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து சரப்ஜித் கவுரோட சகோதரர் குர்பிரீத் சிங் கிட்ட நடந்த சம்பவத்தை சொன்ன போலீஸ் அவரை நேர்ல வர வச்சிருக்காங்க. அப்ப அவரோட நடவடிக்கையில போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து விபத்து நடந்த ஸ்பாட்டுக்கு வந்த தடயவியல் துறை நிபுணர்கள் காரை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்ப கார்க்குள்ள இருந்து சில சந்தேகத்துக்கிடமான பொருள்கள் கிடைச்சதா சொல்லப்படுது. இதனால இது விபத்து இல்ல, சரப்ஜித் கவுருக்கும் அவரது தாய் இந்திரஜித் கவுருக்கும் வேறேதோ நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. இதனால குர்பிரீத் சிங் கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. நேத்து நைட்டு தான் இந்த விபத்து நடந்திருக்கு, அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு நான் வீட்டுல இருந்தேன்னு சொல்லி இருக்காரு. ஆனா இதை நம்பாத போலீசார் விபத்து ஏற்பட்ட நேரத்துல குர்பிரீத்தோட செல்போன் சிக்னல் எங்க பதிவாகி இருந்திருக்குன்னு செக் பண்ணி இருக்காங்க. அதுல சிக்னல் டவர் விபத்து ஏற்பட்ட சுலர்கராத் சாலையில காட்டி இருக்கு. குர்பிரீத் சிங்கோட முன்னுக்கு பின் முரணான தகவலை வச்சு அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பஞ்சாப் சங்குரூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹெட் கான்ஸ்டபிள் குர்பிரீத் சிங். இவரு தனது தாய் இந்தர்ஜித் கவுர் கூடவும் சகோதரி சரப்ஜித் கவுர் கூடவும் வசிச்சுக்கிட்டு இருந்தார். இதுக்கிடையில தாய் இந்திரஜித் கவுருக்கும் மகன் குர்பிரீத் சிங்கிற்கும் அடிக்கடி சொத்து தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. குர்பிரீத் சிங் தாய் பேர்ல இருந்த மொத்த சொத்தையும் தன்னோட பெயருக்கு மாத்தி தர சொல்லி சண்டை போட்டதா சொல்லப்படுது. அதுக்கு தாய், உனக்கு மட்டும் எப்படி மொத்த சொத்தையும் தர முடியும், உன் சகோதரிக்கும் அதுல பங்கு இருக்கு, அதனால 2 பேருக்கும் சரிக்கு சமமாதான் சொத்தை பிரிச்சு தருவேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கடும் கோபமான குர்பிரீத் தாய் மற்றும் சகோதரிய கொலை செஞ்சு மொத்த சொத்தையும் தன்னோட பேருக்கு மாத்திக்க திட்டம் போட்டிருக்காரு. அதுபடி நைட்டு நேரத்துல வீட்டுல இருந்த தாயையும் சகோதரியையும் கண்மூடித்தனமா தாக்குன குர்பிரீத் 2 பேரையும் அடிச்சே கொலை பண்ணி இருக்காரு. அடுத்து நைட்டோட நைட்டா 2 பேரோட சடலங்களையும் கார்க்குள்ள போட்ட குர்பிரீத் கார் மூலமா சூலர்கராத் சாகர் சாலைக்கு கொண்டு போயிருக்காரு. அடுத்து சாலையோரத்தில் உள்ள மரத்துல காரை மோத விட்டுட்டு சடலங்கள் மேலையும் கார் மேலையும் பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொளுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா குர்பிரீத்தோட முன்னுக்கு பின் முரணான தகவல் மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. இளம்பெண் மற்றும் 2 குழந்தைகளுடன் லாட்ஜுக்கு வந்த இளைஞர் 2 நாட்கள் கழித்து குழந்தைகளை அழைத்து கொண்டு இளம்பெண் சென்ற நிலையில் தனது லுங்கியில் தூக்கில் தொங்கிய கார் டிரைவர். இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது ஏன்? இளைஞருடன் வந்த இளம்பெண்ணும் குழந்தைகளும் யார்? இளம்பெண் இளைஞரை மட்டும் லாட்ஜிலேயே விட்டுவிட்டு சென்றது ஏன்? பின்னணி என்ன? இளைஞரோட தான் தங்கியிருந்த ரூம் கதவு உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்தனால பதற்றமான இளம்பெண் கத்தி சத்தம் போட்டுக்கிட்டே கதவை தட்டி இருக்காங்க. ஆனா உள்ள இருந்த இளைஞர் கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கதவை எட்டி உதைச்சி அந்த இளம்பெண்ணே கதவை உடைக்க சத்தம் கேட்டு லாட்ஜ் ஊழியர்களும் அறைக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த அறையில தங்கியிருந்த இளைஞர் ஃபேன்ல தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சதை பார்த்து அதிர்ச்சியாகி இருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க ஊழியர்கள். அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் லுங்கியில சடலமா தொங்கிக்கிட்டு இருந்த இளைஞரோட சடலத்தை மீட்டதோட அந்த இளம்பெண் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் உயிரிழந்த இளைஞர் யாரு, அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது.
கடலூர் சிதம்பரம் பக்கத்துல உள்ள மதுராந்தகநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயசான இளைஞர் ஹரிதாஸ். கார் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த இளைஞருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிற 24 வயசான ஒரு இளம்பெண் கூட பழக்கம் ஏற்பட்டதா தெரியுது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலா மாறி இருக்கு. அந்த பொண்ணையே திருமணம் பண்ணிக்க விருப்பப்பட்ட ஹரிதாஸ், உன் கணவரை விட்டுட்டு வந்துரு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதா சொல்லப்படுது. அந்த வார்த்தையில மயங்கின அந்த பொண்ணும் தான் குழந்தைகள் 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு இளைஞர் கூட திருப்பூருக்கு போயிருக்காங்க. அங்க உள்ள ஒரு கோவில்ல வச்சு தான் குழந்தைகள் முன்னாலேயே ஹரிதாஸ கல்யாணம் பண்ணின அந்த பொண்ணு அடுத்து கடந்த 22ஆம் தேதி சிதம்பரம் சபாநாயகர் தெருவில் உள்ள ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கி இருக்காங்க. 2 நாள் ஹரிதாஸ் கூட அந்த பொண்ணு லாட்ஜிலேயே தங்கி இருக்காங்க. இதுக்கு மத்தியில வீட்டை விட்டு காணாம போன மனைவிக்கு போன் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணோட கணவர். ஏற்கனவே மனைவியோட கள்ளக்காதல் விவகாரம் அவருக்கு தெரியும். அந்த தகாத உறவால தம்பதிக்குள்ள பல முறை சண்டை நடந்திருக்கு, பல முறை கண்டிக்கவும் செஞ்சிருக்காரு. ஆனாலும் மனைவி கள்ளக்காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை. இதுக்கு மத்தியில திடீர்னு மனைவி காணாம போனதுனால கள்ளக்காதலன் கூட தான் அவங்க போயிருப்பாங்கன்னு முடிவெடுத்த கணவர், நீ யார் கூட வேணாலும் போ, என் பிள்ளைகளை தான் கிட்ட ஒப்படைச்சிருன்னு போன் பண்ணி சொல்லி இருக்காரு. அதனால அந்த பொண்ணும் குழந்தைகளை கணவர்கிட்ட விட்டுட்டு மறுபடியும் வர்றதா ஹரிதாஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு போனா உன்னைய விட மாட்டாங்க, அதனால போக வேண்டாம்னு சொல்லி கெஞ்சி அழுதிருக்காரு இளைஞர். அதுக்கு கண்டிப்பா வருவேன், நீ என்னைய நம்புன்னு சொன்ன இளம்பெண் சொன்ன மாதிரியே குழந்தைகளை முதல் கணவர்கிட்ட விட்டுட்டு லாட்ஜுக்கு வந்திருக்காங்க. ஆனா அறைய உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்த ஹரிதாஸ் இளம்பெண் வரமாட்டாங்க, தன்னைய ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு லுங்கியில தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாரு. ரொம்ப நேரம் கதவை தட்டியும் திறக்காததுனால பதறிப்போன இளம்பெண் கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்தப்பதான் இளைஞர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட விவரமே தெரிஞ்சிருக்கு. அடுத்து வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் இளம்பெண் கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கள்ளக்காதலால குடும்ப குட்டிகளை இழந்த அந்த இளம்பெண் இப்ப கள்ளக்காதலனையும் இழந்து நிக்கிறாங்க. அவசர புத்தி ஆபத்துல தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென பீர் பாட்டிலை உடைத்து இளைஞரை குத்தி கொன்றுவிட்டு தப்பி ஓடிய கும்பல். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கைது செய்த போலீஸ். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன், நடந்தது என்ன? நைட் 9:30 மணி. மந்தவெளி பகுதியில ஜனாங்கிற இளைஞர் உடல் ஃபுல்லா காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. ஜனா உயிரிழந்ததை கேட்டு பதறிப்போன அவரோட பெற்றோரும் உறவினர்களும் சம்பவ இடத்துக்கு ஓடி வந்து சடலத்தை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஜனாவை யாரு கொலை செஞ்சா, அவருக்கு யார் கூடயாவது பகை இருக்கா, கொலைக்கான காரணம் என்னன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு ஜனாவோட பெற்றோர் அவனோட ஃப்ரெண்டு சிவா தான் ஜனாவை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனான்னு சொல்லி இருக்காங்க. அந்த வாக்குமூலத்தை வச்சு போலீசார் முதல்ல சிவாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா சிவா வீட்ல இல்ல. இதனால சிவாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்ப சிக்னல் அதே பகுதியில காட்டி இருக்கு. இதனால சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் அங்க ஒரு வீட்ல பதுங்கி இருந்த சிவாவை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் உள்ள ஆத்துவாய்க்கால் பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டிட்டு இருக்காரு. இவரோட மனைவி கஸ்தூரி, இவங்களோட மகன்தான் ஜனா. பிகாம் பட்டதாரியான ஜனா சென்னையில் உள்ள தனியார் பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. இவரு வேலைக்கு சரியா போக மாட்டார்னு சொல்லப்படுது. சில மாசங்களுக்கு முன்னாடி விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு போன ஜனா அதுக்கப்புறம் சென்னைக்கு வேலைக்கு போகாம ஊர்லயே தங்கிட்டாரு. அதுக்கடுத்து வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகி எந்த நேரமும் மதுவே கதின்னு கிடந்திருக்காரு. எந்த நேரமும் மது போதையில வீட்டுக்கு போற ஜனா பெற்றோரையும் உறவினர்களையும் ஆபாச வார்த்தைகளால திட்டி டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு.
அது மட்டும் இல்லாம ஜனாவோட ஃப்ரெண்ட் சிவா அதே ஏரியாவில் உள்ள ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப வேற ஒருத்தர் மூலமா அந்த பொண்ணோட போன் நம்பரை வாங்கின ஜனா அவங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இத தெரிஞ்சு ஆத்திரமடைஞ்ச சிவா ஜனாவை தட்டி கேட்டிருக்காரு. அப்ப சிவாவை போட்டு ஜனா சரமாரியா தாக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நண்பர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பழைய மாதிரியே நட்பா பழகி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் திருந்தாத ஜனா நண்பர் சிவா கிட்ட அடிக்கடி மது போதையில பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால ஜனா மேல சிவாவும் அவரோட நண்பர்களும் கடும் கோபத்துல இருந்திருக்காங்க. ஜனாவை இப்படியே விட்டு வச்சா அவன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான்னு நினைச்ச சிவா அவரை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சிவா ஜனாவோட வீட்டுக்கு போயிட்டு அவரை திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு மது குடிக்க கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க சிவா, ஜனா, சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்து மது குடிச்சிருக்காங்க. அப்ப ஃபுல் போதையில் இருந்த ஜனா சிவாவையும் அவனோட நண்பர்களையும் ஆபாச வார்த்தைகளால திட்டி இருக்காரு. இதை கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன சிவாவும் அவனோட நண்பர்களும் பீர் பாட்டில உடைச்சி ஜனாவோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ஜனா ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத அந்த கும்பல் பீர் பாட்டில வச்சு ஜனாவை குத்தி கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா ஜனாவோட பெற்றோர் மூலமா கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி சிவா மற்றும் அவரோட நண்பர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருமணமாகி 8 மாதங்களில் கட்டிய மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த அரசு ஊழியர், கொலை செய்து சடலத்தை கிணற்றில் வீசிவிட்டு அழுது ஆக்டிங் செய்த கல் நெஞ்ச கணவன், அடுத்த சில மணி நேரத்திலேயே அம்பலமான கணவனின் கபட நாடகம். மனைவியை கணவன் கொலை செய்தது ஏன்? கணவனின் வேஷம் வெளிவந்தது எப்படி? ஞாயிற்றுக்கிழமைனால இளம்பெண் தேவாலயத்துக்கு போறது வழக்கம். அந்த வகையில காலையில சர்ச்சுக்கு கிளம்பி போன இளம்பெண் நண்பகல் 12 மணி வரைக்கும் அங்கு இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மதியம் 3 மணிக்கு இருக்கும் இளம்பெண் சடலமா ஒரு கிணத்துல மிதந்திருக்காங்க. அதை பார்த்த ஊர் மக்கள் உடனே போலீஸுக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. அப்போ கடைக்கு போயிருந்த கணவர் வேக வேகமா அங்க வந்ததோட தினமும் வயிறு வலிக்குதுன்னு சொன்னாலே அதுக்காக தற்கொலை பண்ணிப்பான்னு நினைக்கலையேன்னு கத்தி கதறி அழுதுருக்காரு. அதை பார்த்த ஊர் மக்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லி இருக்காங்க. இதுக்கிடையில சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுட்டு இளம்பெண்ணோட உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், தோழிகள் எல்லார்கிட்டையும் சாதாரண விசாரணை நடத்தி இருக்காங்க. அந்த நேரம் தகவல் தெரிஞ்சு அங்க வந்த பொண்ணோட சகோதரர் என் தங்கச்சி இறப்புல சந்தேகம் இருக்கிறதாவும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவ கோழை இல்லைன்னு சொல்லி போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ண போலீசார் மாமனார், மாமியார், கணவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ 3 பேருமே முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லி இருக்காங்க. அதுலயும் அழுது உருண்ட இளம்பெண்ணோட கணவர் போலீசார் கேட்ட கேள்விக்கெல்லாம் சம்பந்தமில்லாத பதில்களாவே சொல்லி இருக்காரு. அதனால அவர் மேல போலீசாருக்கு சந்தேகம் வலுத்திருக்கு. அடுத்து தங்களோட பாணியில கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி இருக்காங்க காவலர்கள். அப்பதான் இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்டு கிணத்துல வீசப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதே தெரிய வந்துச்சு. நெல்லை மானூர் பக்கத்துல உள்ள குப்பனாபுரத்தை சேர்ந்தவர் சந்திரன். இவரோட 25 வயசு மகன் அந்தோணி ராமையன்பட்டி அரசு கால்நடை மருத்துவ கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கும் மேல இலந்தை குளத்தைச் சேர்ந்த மோசேங்கிறவரோட 23 வயசு மகள் பாக்கிய தாய்க்கும் கடந்த 8 மாசத்துக்கு முன்னால கல்யாணமாகி இருக்கு. அப்போ மாப்பிள்ளை வீட்டாருக்கு பெண் வீட்டில இருந்து 10 சவரன் நகை, பீரோ, கட்டில்னு சீர்வரிசை பொருட்கள் கொடுத்திருக்காங்க. கல்யாணமாகி சில வாரங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை போயிருக்கு.
ஆனா அதை சிதைக்கிற மாதிரி கணவர் வீட்டார் அடுத்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை அரசு வேலை பார்க்கறான், அவனுக்கு 10 சவரன் நகை கொடுத்தா போதாது, அதனால இன்னும் 10 சவரன் நகை வாங்கிட்டு வரணும்னு மாமனாரும் மாமியாரும் பாக்கிய தாய்க்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அதனால வருத்தப்பட்ட மனைவி தான் கணவர்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அப்போ ஆறுதல் சொல்ல வேண்டிய கணவன், எங்க அப்பா அம்மா சரியா தான் கேட்கறாங்க, பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு நகையும் சீர்வரிசை பொருட்களும் அதிகமா கொடுக்கறாங்க, அதனால 10 சவரன் வாங்கிட்டு வான்னு மனைவி கிட்ட கேட்டிருக்காரு கணவன் அந்தோணி. அப்படி இல்லையா 10 லட்சம் ரொக்கம் வாங்கிட்டு வான்னு சொல்லி இருக்காரு. எங்க வீட்டுல ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க, நகை பணமெல்லாம் கொடுக்க முடியாது, கடன் வாங்கி கொடுக்கிற நிலையிலையும் அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பாக்கிய தாய். அதுக்கு நகை பணம் வாங்கிட்டு வரலன்னா சேர்ந்து வாழ முடியாதுன்னு மாமனார் மாமியார் கணவர் 3 பேரும் சேர்ந்து தினம் தினம் கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஆனா தன்னோட வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு எதையுமே பெற்றோர்கிட்ட சொல்லவே இல்லை பாக்கிய தாய். இதுக்கு மத்தியில தான் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க இளம் பெண். வர்ற வழியிலேயே மனைவிய வழிமறிச்ச அந்தோணி நகை அல்லது பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி பல நாள் ஆச்சு. ஆனா எதையுமே கண்டுக்காம வீட்டுல சமைக்கிறது, சாப்பிடுறது, சர்ச்சுக்கு போறதுன்னு இருந்தா என்ன அர்த்தம்னு கேட்டு அடிச்சு கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சிருக்காரு. அதுல பாக்கிய தாயோட உசுறு அடங்கிருச்சு. மனைவியோட உயிர் போகும்னு எதிர்பார்க்காத அந்தோணி சத்தம் காட்டாம சடலத்தை ஊர்ல உள்ள ஒரு கிணத்துல வீசிட்டு கடைக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஊருக்குள்ள வரவே இல்லை அந்தோணி. இதுக்கிடையில தான் கிணத்துல சடலம் மிதந்திருக்கு. அடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி அறக்க பறக்க கிணத்து பக்கம் வந்து அழுது நாடகமாடி இருக்காரு அரசு ஊழியர் அந்தோணி. ஆனா என் தங்கச்சி இறப்புல மர்மம் இருக்கிறதா பாக்கிய தாயோட அண்ணன் புகார் கொடுக்க, அடுத்து போலீசார் நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில கணவரோட கபட நாடகம் அம்பலமாகிருச்சு. வீட்டிலிருந்து கேட்ட அலறல் சத்தத்தை கேட்டு பதறி அடித்து ஓடிய அக்கம் பக்கத்தினர். நடு வீட்டில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த கணவன், மனைவி மற்றும் குழந்தை. தப்பி ஓடிய கொலையாளியை தேடி வரும் போலீஸ். மூவரையும் கொலை செய்த நபர் யார்? அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன கோபம்? பின்னணி என்ன? நைட்டு நேரம் வீட்டிலிருந்து கணவன், மனைவி மற்றும் குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அப்ப நடு வீட்டுல ஜிதேந்திர சோரனும் அவரோட மனைவி, பிஞ்சு குழந்தைன்னு 3 பேரும் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலங்களை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இந்த கொலைக்கான காரணத்தை பத்தி போலீசார் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஜிதேந்திர சோரனுக்கும் அவரோட சகோதரருக்கும் ரொம்ப நாட்களா பிரச்சனை இருக்கு. கொலை நடந்த நேரத்துல கூட சகோதரர் வீட்டுல இல்ல, அதனால எங்களுக்கு அவர் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இதனால தலைமறைவா இருந்த சகோதரரை போலீசார் வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. ஒடிசாவில் உள்ள கேந்துஜார் கிராமத்தை சேர்ந்த லக்ஷ்மண் சோரனுக்கு ஜிதேந்திர சோரன்னு ஒரு சகோதரன் இருக்காரு. இதுல ஜிதேந்திர சோரனுக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டுல இருந்தாலும் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ரொம்ப வருஷமா பூர்வீக சொத்து தொடர்பா பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. லக்ஷ்மண் சோரனுக்கு இப்ப வர கல்யாணம் ஆகல. இதுக்கிடையில பெற்றோர்கிட்ட லக்ஷ்மண் சோரன் சொத்து எல்லாத்தையும் தன்னோட பேருக்கு எழுதி வைக்கும்படி கேட்டிருக்காரு. அதுக்கு தாய், உனக்கே எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டா ஜிதேந்திரா என்ன பண்ணுவான்? உனக்கு குடும்ப குட்டின்னு எதுவுமே கிடையாது, ஆனா அவனுக்கு மனைவி, குழந்தை இருக்கு, அதனால என்னோட சொத்து எல்லாத்தையும் நான் ஜிதேந்திராவுக்கு தான் எழுதி கொடுப்பேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால லக்ஷ்மண் வீட்டுல இருந்த எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த சொத்து விவகாரம் தொடர்பா அண்ணன் தம்பிக்கிடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப ஊர் பெரியவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க.
இதனால அடுத்த கொஞ்ச நாட்கள் மட்டும் அண்ணனும் தம்பியும் அமைதியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில நேத்து முன்தினம் மறுபடியும் அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப லக்ஷ்மண ஜிதேந்திரா ஆபாச வார்த்தையால திட்டினதா சொல்லப்படுது. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச லக்ஷ்மண் வீட்டில இருந்த கோடாரிய வச்சு அண்ணனை சரமாரியா வெட்டி இருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மனைவி தடுக்க வந்திருக்காங்க. ஆனா அவரையும் விட்டு வைக்காத கொடூரன் அவங்களையும் ஒண்ணும் அறியாத பிஞ்சு குழந்தையையும் ஈவு இரக்கமே இல்லாம வெட்டி கொன்னுட்டு அதே ஏரியாவுல பதுங்கிட்டான். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் லக்ஷ்மணை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.